ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கும்போது ஈவினிங் ஸ்நாக் தாங்க பார்க்க போகிறோம். ஸ்கூலில் வந்து சீக்கிரம் வந்தனால சரி பசங்களுக்கு ஒரு ஸ்வீட் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இதை செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பேனில் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்து தனியாக வறுத்து எடுத்துகிட்டு இப்போ கொஞ்சமாக தேங்காய் எடுத்து அதையும் தனியாக வறுத்து எடுத்ததுக்கப்புறமா தேவையான அளவுக்கு வெல்லம் எடுத்து அதில் தண்ணீர் கலந்து இந்த மாதிரி நல்லா கரையை விட்டு எடுத்துக்கோங்க. இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு இப்போ வெல்லம் கரைச்சி வச்சுருக்கோம்ல, ஸோ அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க வேண்டும். இதில் கொஞ்சமாக நம்ம நெய்யை சேர்த்துக்கலாம். நெய்யோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். ஏலக்காவும் கொஞ்சம் போட்டுட்டுனா வாசனை இன்னுமே ரொம்ப தூக்கலாக இருக்கும். ஸோ இது வேறு எதுவுமே இல்லைங்க, நம்ம சிம்பிளாக செய்யக்கூடிய பிடி கொழுக்கட்டை தான். சரி, பசங்க வந்ததுமே நம்ம வந்து கேட்டதும் கொஞ்சம் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் இது தான். ஸோ அதனால் எப்போவுமே நான் அரிசி மாவு வச்சுருப்பேன். சரி, வந்ததும் பசங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்துடலாம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ நல்லா மாவு பிசைஞ்சு விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி பிடி கொழுக்கட்டை ரெடி பண்ணிவிட்டு இதை நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா ஈவினிங்க்கு ஒரு நல்ல ஸ்நாக்ஸாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.